நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா. வெல்கம் டு ரயில்வே நண்பன் சிவா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்ஆர்பி ஏஎல்பி சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டு எப்படி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ ஓப்பன் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா CPT-1 CPT-2, அப்புறம் பார்த்திங்கன்னா சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் டெஸ்ட்னு சொல்லுவோம். அது டெஸ்ட்டு. இது ஜிடிசி எக்ஸாம், அதாவது டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்னா இது டேரெக்டாக செகண்ட் டெஸ்ட் இருக்கும். CPT-1 கிடைக்காது, டேரெக்டாக நம்ம CPT-2 தான் எழுதுவோம். நெக்ஸ்ட்டு சைக்கோ டெஸ்ட்டு எழுதுவோம். இப்போ அதில் எத்தனை டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும், ஒவ்வொரு டைப்பில் எத்தனை கொஷின் இருக்கும், ஒவ்வொரு டைப் கொஷினுக்கு எவ்வளோ டைமு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டைப்பில் உள்ள ஒரு 2 எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 5 பேட்டரி இருக்கும், 5 டெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு பேட்டரி என்னென்னு பார்த்தீங்கன்னா மெமரி டெஸ்ட்டு, 2 வந்து ஃபாலோவிங் டேரக்ஷன் டெஸ்ட்டு, 3 வந்து டெப்த் பெர்செப்ஷன் டெஸ்ட்டு, 4 கான்சன்ட்ரேஷன் டெஸ்ட்டு, 5 பெர்ஃபெக்ஷுவல் ஸ்பீட் டெஸ்ட்டு. ஒவ்வொன்றுலேயுமே என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா லொக்கேட்டிங் த பொசிஷன் ஆஃப் த ஃபிகர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபிகர் அண்ட் நம்பர் டெஸ்ட் இருக்கும். அதில் இன்னொன்று லொக்கேட்டிங் த பொசிஷன் ஆஃப் ஸ்டேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இதே ஃபாலோவிங் டேரக்ஷன் டெஸ்ட்டில் டேபிள் டெஸ்ட்டு, டெப்த் பெர்செப்ஷன் டெஸ்ட்டில் வந்து ஃபிக்ஸ்டு டெஸ்ட்டு, கான்சன்ட்ரேஷன் டெஸ்ட்டில் எஸ் ஆர் நோ டைப் டெஸ்ட்டு, இல்லைனா டிஜிட் சர்ச் டெஸ்ட்டு, அதாவது 6 இருக்கா 9 இருக்கா அந்த மாதிரி. இதே சிமிலாரிட்டி டெஸ்ட், எது சிமிலாக இருக்குங்கிறதா அந்த ஸ்பீட் டெஸ்ட்டு. இந்த மாதிரி 5 பேட்டரிஸ் இருக்கும். ஒவ்வொரு பேட்டரியும் எப்படிங்கிறத பற்றியும் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 டைப், 3 டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதில் மெமரி டெஸ்ட் 1ல் பார்த்தீங்கன்னா 24 கொஷின் 2 செட்டாக கேட்பாங்க. ஒவ்வொரு செட்லேயும் 12 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஒவ்வொரு செட்டுக்கும் 4 நிமிஷம். அதாவது 4 நிமிஷங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 நிமிஷம் கொஷின் டிஸ்பிளே ஆகும், அடுத்து மறைஞ்சிடும், அடுத்து 2 நிமிஷத்தில் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி 2 டைப்புங்கும்போது உங்களுக்கு 4 + 4 8 நிமிஷம் டைம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெமரி டெஸ்ட்டில் இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா 42 கொஷின், 2 செட்டு, ஒவ்வொன்றில் 21 கொஷின் இருக்கும். அதுக்கு 6 நிமிஷம், அதாவது 3 நிமிஷம் கொஷின் டிஸ்பிளே ஆகும், 3 நிமிஷத்தில் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அதுதான் ஒவ்வொன்றையும் எப்படிங்கிறது பின்னாடி பார்க்குறோம், அடுத்தடுத்து பாருங்கள். அது டேபிள் டெஸ்ட்லேயும் 20 கொஸ்டின், அது ஃபுல்லாகவே 10 நிமிஷத்தில் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரெண்டாவது இதில் பார்த்திங்கன்னா காலம் ரோ டெஸ்ட்டு, அதாவது டைப் ஏ லெட்ரு சூஸ் பண்ணி அதில் 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதில் 5 நிமிஷம் கொடுப்பாங்க. அதே காலம் ரோ டெஸ்ட்டில் டைப் பி டிஜிட் மெத்தடில் 10 கொஸ்டின்ஸ் இருக்கும், 5 நிமிஷம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் டெஸ்ட், 3வது டைப்பில் வந்து ஃபிக்ஸ் 50 கொஸ்டின் 5 நிமிஷம். இன்னொன்று கியூப் பிளாக்ஸ் டெஸ்ட்டு, அதில் 50 கொஸ்டின் 10 நிமிஷம். அடுத்து 4வது டைப்பில் பார்த்தீங்கன்னா டிஜிட் ரிலேஷன் டெஸ்ட், டைப் ஏ வந்து 6 ஃபைண்ட் பண்ணுறது, அது வந்து 75 கொஸ்டின் இருக்கும் 4 நிமிஷத்தில். அதே டிஜிட் ரிலேஷன் டெஸ்ட்டில் டைப் பி பார்த்தீங்கன்னா 9வது கால்குலேட் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும், அது 75 கொஸ்டின் 4 நிமிஷம். அதே எஸ்ஆர் நோ டெஸ்ட்டும் அதில் இருக்கும், அதில் 96 கொஸ்டின் 4 நிமிஷம். அப்புறம் டைப் 5 பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஃபிகர் டெஸ்ட் டைப் ஏல, அது 96 கொஸ்டின் 5 நிமிஷம். இதே சேம் ஃபிகர் டெஸ்ட் டைப் பி ஒரு டைப் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா 74 நிமிஷம் 75 கொஸ்டின். இதே சிமிலாரிட்டி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 72 கொஸ்டின் 6 நிமிஷத்தில். இது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேட்டரி 1ல் மெமரி டெஸ்ட்டில் டைப் ஏ, அதாவது மொத்தம் டைப் ஏ மெமரி டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5-6 வகையான டெஸ்ட் இருக்குது. அதில் தான் ஒவ்வொன்றா டைப் ஏ, டைப் பி, டைப் சி, டைப் டி, டைப் பின்னு இருக்குது. அதே மாதிரி வாட்ச் டேபிள் டெஸ்ட்டில் 2, காலம் ரோ டெஸ்ட்டில் வந்து ஏ டைப் ஏ, டைப் பி, சேம் பிகர்லேயும் டைப் ஏ, டைப் பி இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் சம் இருக்குது, அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேட்டரியில் உள்ள மெமரி பிகர் டெஸ்ட்டில் டைப் ஏவை பற்றி தான் ஒரு 2 எக்ஸாம் பார்க்க போகிறோம். இது எப்படின்னா அதே மாதிரி கொஸ்டினை கொடுக்காம 2 நிமிஷம் நான் உங்களுக்கு டைம் கூட சொல்லுவேன், கொஸ்டினை டிஸ்பிளே பண்ணுவேன், அது 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த ஆன்சருக்கான இதுக்கு போயிடுவேன், அது 2 நிமிஷம் காட்டுவேன். நீங்கள் ஒரு பேப்பர் பெனில் உங்களுடைய ஆன்சர் குறித்து வச்சுக்கோங்க, ஃபைன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்சர் நான் அதில் ஷோ பண்ணுவேன், உங்களுடைய டெஸ்ட்டை நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். வாங்க அடுத்து டைப் ஏ டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மெமரி ஃபிகர் டெஸ்ட்டு டைப் ஏ. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 செட் இருக்கும், ஈச் செட்டில் வந்து 12 கொஸ்டின்ஸ் இருக்கும், அப்போ 24 கொஸ்டின் மொத்தம். பெர் செட்டுக்கு டைம் வந்து ஒரு செட்டுக்கு வந்து 4 நிமிஷம், அப்போ 2 நிமிஷம் கொஸ்டின் டிஸ்பிளே ஆகும், 2 நிமிஷம் ஆன்சர் பண்ணணும். அப்போ ஒரு பிகர் நீங்கள் வந்து ஒரு படம் 12 பிகர் இருக்குல்ல, அந்த 12 பிகர்லேயும் ஒவ்வொரு பிகருக்கும் நீங்கள் 10 செகண்ட் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு பிகரை பார்க்குறீங்க அப்படின்னா 10 செகண்டில் அதை பார்த்து நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதும் நீங்கள் 10 செகண்ட் தான் எடுத்துக்க முடியும். அதுக்கு மேலே எடுத்திங்கன்னா உங்களுக்கு டைம் போயிடும். ஸோ வந்து பார்த்துக்கோங்க. பாருங்க அடுத்த கொஸ்டின் ஃபிகர் டெஸ்ட்டில் பாருங்கள், இதான் உங்களுக்கு கொஸ்டின்
2 நிமிஷம் டைமு இந்த மாதிரி தான் இருக்கும் மெமரி பேஜில். இந்த 12 கொஸ்டினையும் 12 பேஜை நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கணும். பார்த்துக்கோங்க. டைம் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கான 2 நிமிஷம் முடிஞ்சு. அப்புறம் கொஷின் வந்து ஹைட் ஆகி உங்களுக்கான கொஷின்ஸ் வந்துடும். ஃபஸ்ட்டு 6 கொஷின், நெக்ஸ்ட்டு 6 கொஷின் வரும். இப்போ ஃபஸ்ட்டு இது டைம் ஸ்டார்ட் ஆகும். டைம் அவுட். இப்போ பார்த்தா நம்ம ஆன்சர் பார்த்துடலாம். பாருங்கள், உங்கள் கொஸ்டின்ஸ் வந்து 2 நிமிஷம் ஷோ ஆகிருக்கும். நீங்கள் ஒரு கொஸ்டினையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக இந்த பிகர் டெஸ்ட்டில் வந்து 3 விஷயம் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். அதாவது எப்படின்னா, பொருளோட ஷேப்பு, சைஸு, பொசிஷன், இந்த 3ஐயும் கண்டிப்பாக பார்த்தா நீங்கள் அழகாக அடிச்சிடலாம். அது பொசிஷன், ஷேப், சைஸ், இந்த 3 இம்பார்ட்டன்ட். நீங்கள் பார்க்குறது என்னென்ன ஷேப்பில் இருக்குது, என்னென்ன பொசிஷனில் இருக்குது, என்னென்ன சைஸில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின். இப்போ இதுக்கு ஆன்சரை ஃபஸ்ட் நான் உங்களுக்கு காட்டிடுறேன், ஷோ பண்ணி. இப்போ 1வது கொஸ்டினுக்கு ஆன்சர் சி, 2க்கு பி, 3க்கு ஏ, 4க்கு சி, 5க்கு ஏ, 6க்கு சி, 7க்கு சி, 8க்கு பி, 9க்கு சி,
10க்கு A, 11க்கு P, 12க்கு P. இப்போ எப்படி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபிகரில் என்ன இருக்குது, எல்லாம் ஒன்று போல் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அதில் 4 எது கரெக்டானு பார்க்குறாங்க, ஏபிசிடியான்னு பாருங்கள். கொஸ்டின்ஸில் இந்த இதில் கீழே இருக்கு பாருங்கள். இதில் பாருங்கள் என்ன கட்டியிருக்காங்க, அந்த எலிப்ஸ் மாதிரி இருக்குது. இந்த சைடு லெஃப்ட்டில் மேலே ஒரு சர்க்கிள் இருக்குது, ரைட்டில் கீழே ஒரு சர்க்கிள் இருக்குது. ஸோ அப்போ என்ன, அந்த கீழே இருக்க சர்க்கிள்லாம் டார்க்காக இருக்குது. ஸோ ரெண்டுக்கு அந்த சர்க்கிள் பக்கத்தில் சின்ன சர்க்கிள் கட்டில் சின்ன கேப் இருக்குது. அப்படி பார்த்து கொஸ்டினை பாருங்கள், ஆன்சர் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏல வந்து அந்த டாட்டு மாறி இருக்குது, லெஃப்ட் சைடில் மேலே இருக்கணும், கீழே வந்து ரைட் சைடில் இருக்கணும். ஸோ அது தப்பு. இதுன்னு பாருங்கள், இது ரைட்டாக இருக்குது, ஆனால் அந்த மேலே உள்ள சின்ன சர்க்கிளுக்கும் அந்த பெரிய சர்க்கிளுக்கும் இடையில கேப் இல்லாமல் இருக்குது. அடுத்து சி பாருங்கள், அதுதான் கரெக்டாக இருக்குது. டியில் பார்த்தீங்கன்னா அந்த கீழே உள்ள சர்க்கிள் வந்து அதுக்கு கரெக்ஷன்லாம் இருக்குது. ஸோ அது அப்போ ஆன்சர் சி 1க்கு. இதே மாதிரி தான் பார்க்கணும். ரெண்டாவது கொஸ்டினை பாருங்கள். ரெண்டாவது கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிளுக்குள்ளே 3 சின்ன சின்ன சர்க்கிள் இருக்குது. அதில் 2 வந்து ரெட்டிகலாக இருக்குது, ஒன்று சென்டரில் கீழே, இன்னொன்று இருக்குது. அப்போ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன வரும், ஆன்சர் ஏ தான் ஆன்சர் கரெக்டு. அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து இப்போ நெக்ஸ்ட்டு கொஸ்டினை நம்ம வந்து இது ப்ளே பண்ணலாம். உங்களுக்கு அதே மாதிரி கொஸ்டின் 2 நிமிஷம் தான் சால்வ் பண்ணுவேன், டைம் அவுட் ஆயிரும். அடுத்து ஆன்சர் 2 நிமிஷம் அதுக்கு ஓடும். பாருங்கள், அடுத்த கொஸ்டின் ஸ்டார்ட் ஸ்டார்ட். டைம் அவுட். இது பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஷோ பண்ண போகிறேன். இதுலேருந்து அடுத்து 2 நிமிஷம் ஆன்சருக்கு டைம், ஆன்சர் பண்ணுறதுக்கான டைம் ஸ்டார்ட் நவ்.
டைம் அவுட். கொஸ்டினுக்கு டைம் ஆன்சருக்கான டைம் முடிஞ்சு. வாங்க டைம் ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம். 12 கொஸ்டினுக்கு 2 நிமிஷம் கொடுத்தோம். ஆன்சர் பண்ணுறதுக்கு 2 நிமிஷம் கொடுத்தோம். வாங்க ஆன்சர் என்ன அப்படி பார்க்குறோம். ஆன்சரை பார்த்தீங்க அப்படின்னா செகண்டுக்குள்ளதுக்கு, அதாவது செகண்ட் டைப் ஆஃப் எக்ஸாம்பிளுக்கு ஆன்சர் 1க்கு ஏ, 2க்கு ஏ, 3க்கு டி, 4க்கு ஏ, 5க்கு ஏ, 6க்கு சி, 7க்கு பி, 8க்கு ஏ, 9க்கு டி, 10க்கு சி, 11க்கு ஏ, 12க்கு டி. நம்ம ஸ்பீடாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. பாருங்கள் ஆன்சர் கொஞ்சம் ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதில் தான் கேட்டிருக்காங்க. அதாவது சாஞ்சிருக்கு, அதில் 2 பிளாக் டாட் இருக்குது, ரெண்டும் டார்க்காக இருக்குது. அதுக்கு ரைட் சைடில் கொஞ்சம் மேலே இருக்குது அந்த டாட்டு. ஆன்சர் கொஸ்டினை பாருங்கள், ரெண்டுமே ரொம்ப டார்க் டாட்டு. மற்ற எல்லாத்துலேயும் பாருங்கள், பிலையும் டிலையும் ஒன்று டார்க் டாட்டு, ஒன்று டார்க் இல்லாமல் இருக்குது. அது இன்னொன்றில் பாருங்கள், சியில் ஆப்போசிட்டில் இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து ஏ கரெக்ட் பார்த்தோன்னே சொல்லிடலாம். அடுத்து பாருங்கள், ரெண்டாவது அந்த ஹார்ட்டில் சென்டரில் டாட்டு மேலே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள். இதில் பாருங்கள் அதே தான், அதாவது ஹார்ட்டு டபுள் ஹார்ட்டாக இருக்குது, சென்டரில் டார்க்காக ஒரு டாட் இருக்குது, மேலே செலுவை மாதிரி அதாவது ப்ளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது. இதில் பாருங்கள் செகண்ட் குள்ளேயில் டாட் இருக்குது, ஆனால் மேலே ப்ளஸ் மாதிரி இல்லை, அனட மாதிரி இருக்குது. அதே மாதிரி பாருங்கள் சியில் வந்து டாட்டு சென்டரில் இல்லாமல் ரைட்டில் இருக்குது. டியில் வந்து டாட்டு சென்டரில் சின்னதாக இருந்தாலும் மேலே அந்த ப்ளஸ்ஸுங்கிறது வந்து சென்டரில் மேலே இல்லாமல் சைடில் ஒதுங்கி இருக்குது. அது போல் மேலே பிளாக்காக இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து 2 தான். அதில் தான் கரெக்டாக சென்டரில் இருக்குது, பிளாக்காகவும் இருக்குது. ஆமாம். அதுக்கப்புறம் அது மாதிரி 3, 4, 5, 6, 7, 12 வரைக்கும் நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஆன்சரில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இது போல் இன்னும் டைப் மெமரி பிகர் டெஸ்ட்டில் டைப் ஏலேயே இன்னும் 2-3 சம்மு அடுத்த வீடியோவில் வரும். அதுக்கப்புறம் டைப் பி, டைப் சி, டைப் டி, டைப் பி, அதுக்கப்புறம் பேட்டரி 2 டைப் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு வீடியோவாக கண்டிப்பாக போடுறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்.